இயற்கை பேரழிவு இந்தியாவிலும் அதன் எல்லையோரிய மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் நேபாளம் எல்லையோரும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம். நேபாளோடு எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் பீகார், உத்தரப்பிரதேசம். பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் கூட வெள்ள அபாய எச்சரிக்கை இந்திய அரசு, மத்திய அரசு விடுத்திருக்கிறது. அதனால் உடனடியாக அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதம் பொறுத்தவரையில் நேபாளத்தில் பருவமழை சீசன் என்பது மிக தீவிரமாக உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட சூழலில் தற்போது இயற்கையின் கோரதாண்டும் காட்டாற்று வெள்ளம் தற்போது அமைதியாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களில் மேற்கொண்டு அங்கு மழை பாதிப்பில் ஏற்பட்டாலோ பெருவெள்ளம் ஏற்பட்டாலோ அடுத்த கட்டமாக அது இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகாரை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் என்பது இரண்டு மாநிலங்களும் நேபாளோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள். அதன் காரணமாக அந்த எல்லையோர பகுதிகளும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் பல அணைகள் எல்லாம் அடித்து துவம்சமாகி அந்த காட்டாற்று வெள்ளம் என்பது மின்னல் வேக அடித்து செல்லப்பட்ட காரணத்தால் தடுப்பணைகள் எதுவும் இல்லை. தற்போது அங்கு மீண்டும் மழை பொழிவு இருந்தாலோ அல்லது மீண்டும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டாலோ அது நேரடியாக இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகாரை பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு நேபாளத்தில் தடுப்பு அணைகள் மற்றும் கட்டமைப்புகள் பல இடங்களில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறது. அதன் காரணமாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையை கண்காணித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேபாள பிரதமருடன் தொடர்பு கொண்டு நிலைமையுடைய தீவிரத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். அந்த திரையில் நாம் பார்க்கின்றோம் அந்த வரைபடம் நேபாளம் மற்றும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்திய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். இது இந்தியாவில் மட்டுமல்லாமல், தமிழகம் மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தில் 57 பேர் சென்றிருக்கிறார்கள். அதே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருவர், நெதர்லாந்தை சேர்ந்த ஒருவரும் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று 16 UK, லண்டன், இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அங்கு 16 பேர் சென்றிருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் 4 பேர் சென்றிருக்கிறார்கள் என ஒட்டுமொத்தமாக பல நாடுகளிலிருந்து அங்கு சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள். USA-லிருந்து 3 பேர் சென்றிருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து 17 பேர் சென்றிருக்கிறார்கள் என அமெரிக்கா மற்றும் மலேசியாவை சேர்ந்த மொத்தமாக 20 பேர் சென்றிருக்கிறார்கள். 16 பேர், அதில் 12 பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த 4 பேர் சென்றிருக்கிறார்கள். கும்பகோணத்தை சேர்ந்த டிராவல்ஸ் உரிமையாளர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கூடிய தகவல் என்னவென்றால், நேபாள வெள்ளத்தை பொறுத்தவரையில் 19 பாலங்கள் அங்கு 40 கிலோமீட்டர் தொலைவிற்கான சாலைகள் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்றால் அவர் மூலமாக அந்த சுற்றுலாவுக்கு சென்றவர்கள், இந்த டிராவல்ஸ் உரிமையாளர் மூலமாக, இந்த டிராவல்ஸ் நிறுவனம் மூலமாக சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் அங்கு அவர்களோடு நேரடியாக அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்கிருக்கும் நிலவரங்கள், அந்த 20 பேர் மீட்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்களோடு பேசி அங்கிருக்கும் நிலவரங்கள் என்ன என்பதை தொடர்ந்து அவர் கேட்டு வருவதாகவும், அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கிருந்த அந்த நிகழ்வுகளை, இயற்கை கோர நாட்டவத்தை நேரடியாக பார்த்தவர்கள் சொல்ல தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது நேபாள வெள்ளத்தில் 19 பாலங்கள் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கான சாலை அனைத்தும் ஒரு நொடியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு இந்த வெள்ளத்தால் நேபாளத்தில் 13க்கும் மேற்பட்ட நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தும் அடித்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காணாமல் போனவர்களை ராணுவத்தினர் தேடி வருவதாகவும், ராணுவம் இங்கு களமிறக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணியில் இறங்கியிருப்பதாகவும் அங்கு இந்த நிகழ்வு நேரில் பார்த்தவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை நேபாள அரசால் அதிகாரப்பூர்வமாக 16 பேர் பலியாகி இருப்பதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வ அந்த எண்ணிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு நேபாள பிரதமரோடு மத்திய உள்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார். தொலைபேசியின் வாயிலாக பேசி அங்கிருக்கும் நிலவரம் என்ன என்பதை விசாரித்திருக்கிறார். தொடர்ந்து இந்தியா நேபாளத்திற்காக உதவி செய்யும் என்றும், உதவியாக ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
நேபாளத்தில் 57 தமிழருடைய நிலை, அது 20 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற 37 பேருடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை தொடர்பு கொள்வதிலும் கூட தற்போது சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கும்பகோணம் டிராவல்ஸ் உரிமையாளர் கொடுத்த பேட்டியில் கூட அவர் அந்த 57 பேரும் அவருடைய நிறுவனங்கள் மூலமாக சென்றிருக்கிறார்கள். 3 பேருந்து சென்றிருக்கிறார்கள். அந்த 3 பேருந்து ஒரு பேருந்து சென்றவர்கள் மட்டும்தான் தற்போது பேசி வருகிறோம். மற்ற 2 பேருந்து சென்றவர்களிடம் ஒருவரிடம் கூட பேச முடியவில்லை, அவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய நிலை என்னவாக இருக்கின்றது, அந்த பேருந்து எங்க இருக்கின்றது, அது உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு பேருந்து சென்றவர்கள் மட்டும்தான் அந்த பார்டரில் செல்லும் போது அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றவர்களுடைய நிலை, அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைதான் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக 57 பேருடைய விவரங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட 20 பேருடைய விவரங்களும் பெயர்களும் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதும் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அவசர உதவி எண்ணையும் தற்போது வழங்கியிருக்கிறது. காத்மாண்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அவசர உதவி எண், அதே போன்று தமிழக அரசும் அவசர உதவி எண்ணை வழங்கியிருக்கிறார்கள். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா நிறுவனம் மூலமாக இவர்கள் சென்றிருக்கிறார்கள். 3 பேரும் சென்றிருக்கிறார்கள். அவருடைய நிலைதான் 20 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது நிலைமை என்பது அங்கு மிக தீவிரமான ஒரு நிலையில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேபாளம் இமயமலையுடைய அடிவார பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடுதான். அந்த நேபாளத்தோடு இந்தியாவில் பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். சிக்கிம் கூட அந்த நேபாள எல்லையோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம் தான். ஆனால் மிக முக்கியமாக அதோட புவியியல் ரீதியான அமைப்பு பார்க்கும்போது அங்கு ஏற்பட்ட அந்த பனிப்பாறை ஊறுகள், பனிப்பாறை வெடிப்பு, மேக வெடிப்பு என்பது ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா, என்ன காரணத்துக்காக திடீரென்று இந்த அளவுக்கான ஒரு ஆக்ரோஷமான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது என்பது குறித்த தகவலும் நமக்கு இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. அது தொடர்பான நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். ஏனென்றால் நேபாளத்தோடு எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களாக இந்தியாவில் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் இருந்தாலும் கூட இப்போது மீண்டும் அங்கு ஒரு அசாதாரண சூழல், இயற்கை பேரழிவு, கோரதாண்டம் என்பது ஏற்பட்டால் இத்தனை மாநிலங்களிலும் அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்கள் தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு புவியியல் ரீதியான அமைப்பு பார்க்கும்போது உத்தரகாண்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, அதே போன்று சிக்கிம் பெரிய பாதிப்பு இருக்காது. இனிய நேபாளத்தில் இதற்கு பிறகு இன்றோ அல்லது நாளை கூட மீண்டும் ஒரு கனமழை என்பது ஏற்பட்டு வெள்ளம் என்பது ஏற்பட்டாலும் கூட அது நேரடியாக உத்தரப்பிரதேசம், குறிப்பாக உத்தரப்பிரதேச லக்னோ, அதே போன்று பீகாரின் பாட்னா ஆகிய பகுதிகள் எல்லாம் கூட அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கான ஒரு உட்கட்டமைப்புகள், தடுப்பு அணைகள் என அனைத்தையும் இந்த காட்டாற்று வெள்ளம் துவம்சம் செய்துவிட்டது. அதனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு கூட இந்த எல்லையோர பகுதி சேர்ந்த பகுதியில் கூட அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த நிலைமை என்பது மிக தீவிரமாக இருந்து வருகிறது.